மார்னிங் அட்வென்ச்சர் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்து திருப்பி குளித்து ட்ரெஸ் அப் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் வந்து ஈவினிங் சன்செட் பார்க்க தான் போகிறோம். அதாவது இது வந்து இப்போ நாங்கள் நடந்து போகிற இடம் வந்து மணாலி மால் ரோட்டில் தான் நடந்து போயிட்டுருக்கிறோம். செம அழகாக இருக்குது. இங்கே நிறைய பேர் வந்து இதில் இருக்கிறாங்க. ஸோ we will see the sunset here and you can see the whole Shimla. ஸோ நாங்கள் அக்டோபர் மாதத்தில் வந்திருக்கோம். எப்படி சொல்கிறது, அளவான கூலான ஒரு பிளேஸாக இருக்குது இன்றைக்கி. ஸோ இதுதான் சிம்லாவோட அந்த நிலப்பரப்பு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அந்த வியூ பாயிண்ட் தான் நாங்கள் இருக்கோம். த்ரீ60 வியூ. Samit, let's have a selfie. Brother, மால் ரோட்டெல்லாம் கொஞ்சம் நேரம் நடந்து போவோம், என்னென்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். அதாவது எனக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கும் இந்த இடம் பார்க்க அழகாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க. வேணா இங்கே வாங்க, வீடியோக்குள்ள வாங்க. வேணா உங்களை வீடியோக்குள்ள போட வேணாங்க, போட வேணாம். இப்போ நீங்கள் பயங்கரமாக ஃபேமஸ் ஆக போகிறீங்க இந்தியாவில். அப்புறம்ண்ணா நீங்கள் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? அப்புறம்ண்ணா வேணா உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்லை அது வேண்டாம் அண்ணா, சொல்லுங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? அது பாவம் உண்டு மணாலியில், சிம்லாவில். போட வேண்டாம், இதெல்லாம் போட வேண்டாம். லோகன், உங்களுக்கு என்ன மாதிரி, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இல்லை. பார்ப்போமா மணாலியில் சிம்லாலையா பார்ப்போம்? சிம்லாவில் இப்போ பார்ப்போம், மணாலியில் போயிட்டு டிசைட் பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்த பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் மட்டும்தான் இதை பற்றி கற்று சொல்கிறது. இந்த அட்வென்ச்சர் எப்படி இருந்தது? எல்லாமே வேறு இருந்துச்சு. நீங்கள் காய்க்கிற எனக்கு மட்டும் தான் கேட்கணும், மக்களுக்கு கேட்கணும். சொல்லுங்கள். எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன நல்லா இருந்துச்சு? நீங்கள் எதில் மேக்ஸிமம் எதை என்ஜாய் பண்ணீங்க? மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணா அந்த மேலே இருந்து குதிச்சிங்களே, அதான் மேலே இருந்து குதிச்சது. மற்றது ஜிப் லைனிங்கில் திரும்பிட்டேன் ஒரு சைட்டாக. ஜிப் லைன், ஓகே. ஸோ இதில் சட்டப்படி கடை ஒன்று இருக்குது, முன்னுக்கு காரெல்லாம் வச்சு நல்ல ஒரு கடை. ஸோ இதில் ஒரு பேக்கரி இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு ஸ்ரீலங்கன் எல்லைன்ற பிரதேசத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. Samit, what do you think? Have you like this place is like something close to our heart, or what do you feel? Actually, this region of India is like I think usually foreigners also hesitate to travel this area because of the distance. Okay. But I think it's better they come here. They should experience it. Should experience it, but with excitement. And I think, like, to be honest, like if we talk about the weather, it's very like how can I tell? Very calm and cold. No. And the only lowers like at night it could drop down to maybe degrees. Yeah. The only one thing I have to notice, since we have started traveling to India, this is the place only we couldn't hear the horn noise. Yeah. I'm sure. It's a bit calm here. Yeah, this is a bit calm, but there are a lot of people. Like, there are people moving here and there. No, to be honest, like the main reason is the vehicle traveling in this road is restricted. Yeah. They're not allowing. So that's why, yeah. That's this is like fully like for passengers and tourists.
ஸோ திருப்பியும் ஞாபகப்படுத்துகிறேன், நாங்கள் இப்போ நடந்து போய்கொண்டிருக்கிற இடம் வந்து ஷிம்லா மால் ரோட். நிறைய கடைகள்லாம் இருக்குது. Garland Sun. Lord's Cafe fast food takeaway ka thing. So we are now going To have a chai have a with chai. some snacks. Yes. Try this one, Lord's. Which one? Yeah, Lord's Cafe. So we will go to the Lord's Cafe. Restaurant vegetarian. Okay, we'll go there. Hey, this is a hotel Comber. Huh? Hop there. Up? Yeah, that is bar and restaurant. What is the hotel name, Mother? சரி, இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா ஜக்கு டெம்பிள் அப்படி அந்த ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம். நிறைய கடைகள்லாம் இருக்கு. ஸோ இப்போ நேரம் வந்து 6 மணி இருக்குமாடா? என்ன டைம்டா? 5:55. அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை. பட் மால் ரோட்டை பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லி க்ரௌடடாக இருக்குது. ஐ சிவாஸ், இது பெரிய ரெஸ்டாரண்ட். சாரி, ரெஸ்டாரண்ட் பார். இந்த பாரு, ஓகே. இப்போ வந்து குளிர் கொஞ்சம் கூடினால வந்து எங்களோட மலேசியா வாசுன்ற மகன் என்ன பேர் யுகேந்திரன் மாதிரி நாங்களும் தொப்பியெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டோம். ஏன்னா பயங்கரம் குளிர் வந்தது. இது இங்கே வாங்கினேன், எல்லாம் சீப் தான். 150 ரூபா 200 ரூபா அவ்வளோதான். தம்பி இப்போ என்ன டெம்பரேச்சர் தம்பி? 15 பாக அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தான் எல்லாம் ஃபுல்லாக வெக்கையில் இருந்து பழகிட்டோம்ல. ஸோ வந்து இது கொஞ்சம் குளிராக தான் இருக்குது. அதாவது ஜக்கு டெம்பிளுக்கு டாக்ஸியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு 600 மீட்டர் கிட்ட நடந்து போகிறோம். ஏன்னு டாக்ஸியை கண்டுபிடிச்ச பாடியில். இதான் அந்த டவுன். எனக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட சீசர்ஸை பார்த்த ஒரு ஃபீலிங் வருது. கனாலைபுரம் சீசர்ஸை பார்த்துருக்கான்ற மாதிரி. இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் தான் ஜக்கு டெம்பிள் அப்படின்னு சொல்லி சிம்லாவில் இருக்கிற ஒரு கோயில்.
நாங்கள் வந்து அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு லேட்டாக வந்தால நாங்கள் இதுலேருந்து கேபிள் காரில் வர்ற ஆப்ஷனை மிஸ் பண்ணிட்டோம். கடைசி கேபிள் கார் வர்ற ஆப்ஷன் வந்து வேலருக்கு தான் இருக்குது. ஸோ அதால் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 60 மீட்டர் நடந்து வந்து அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸி எடுத்து இந்த டாக்ஸி கொண்டு வந்து இந்த கோயில் வாசலில் விட்டா அதுக்கு பிறகு ஒரு கிலோமீட்டர் படியேற வேண்டியிருக்கு. ஆத்தா மலையேறி அப்படின்ற மாதிரி ஜக்கு டெம்பிளுக்கு இவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு. இதில் நம்ம ஆஞ்சநேயர் இருக்கிற ஃபோனெல்லாம் பறிச்சுட்டு போயிடும் அவ்வளோ இருக்குது. எதுக்கும் சேஃப்டியாக ஸோ நாங்கள் வந்திருக்கு ஜக்கு டெம்பிள். ஜக்குண்டா ஆஞ்சநேயர் பாருங்க இந்த பெரிய சிலை இருக்குது அப்படின்னு. அதில் இருக்கா டெம்பிள். ஸோ இப்போ வந்து லோக்கல் டைம் வந்து 6:42. சரியா வேர்க்குது நடந்து வந்தால அதான் தொப்பியை கலட்டிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஜக்கு டெம்பிள். ஸோ இதில் டிக்கெட் நியர் டு ரிச் மால் 250.